ஆயிட்டு டிஸ்டர்ப் பண்ணாத, முக்கியமான சீன் போயிட்டு இருக்கு, சும்மா இரு. என்ன ஆயிட்டு இப்போ வந்த விஷயத்த சொல்லு முதல்ல. வயிறு பசிக்குதுமா. என்ன பாப்பா நீ முக்கியமான சீன் போய்கிட்டு இருக்க நேரத்துல இப்படி வயிறு பசிக்கு சொல்லு. உட்காரு பாப்பா நீ சும்மா 5 நிமிஷம் இரு, 1 நிமிஷம். எப்பமா சாப்பாடு தருவீங்க? தருவேன், வெயிட் பண்ணு. சாப்பாடு தானே. ஐயோ, இப்படியா உழுவா மாடியில இருந்து? அட கடவுளே. என்ன பாப்பா நீ சாப்பிட, அம்மா குடுத்துட்டு தானே இருக்கேன். வாயிலே தர மாட்டேங்கீங்க. வாயை தோற. சாப்பிடுறதுக்கும் உனக்கு தெரிய மாட்டேங்குது ஒண்ணும். லாஸ்ட் கிளைமேக்ஸ் நேரத்துல இப்படி என்ன விளம்பரத்தை வேற போட்டுட்டானே. முதல்ல எப்படியாவது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி ஸ்னோலிங் கிட்ட முதல்ல ஒரு ஐடியா கேட்கணும். நல்ல சின்சியரா பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த ஆட் வந்துருது. தாங்கம்மா ஒழுங்கா. பாப்பா சாப்பிடு பாப்பா. தந்தாதானே சாப்பிட முடியும். அங்க எங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க? நீயே போய் தின்னு போ. யூடியூப்ல எத்தனையோ டிப்ஸ் பாக்கேன், ஒல்லி ஆகணும்னு. காய் எங்க நானும் எவ்வளவு ஜிம்ல போனாலும் ஒண்ணு உட்கார்ந்து மொபைல் பாரு, ஒண்ணு காய் வந்து வீட்டுக்கு போயிட்டே இருமா. என்னமா இங்க உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்க? காய் வாங்க வந்தேன்க்கா, ஆனா மறந்தே போனேன். என்ன காய் வாங்கணும்னே மறந்துட்டேன். அதான் நான் இன்னைக்கு என்ன சமையல் பண்ணணும்னு சொல்லிட்டு யூடியூப்ல போட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஐயா அது போன் வச்சுக்கிட்டு நல்லா பீத்திரியமா கொஞ்சம் தள்ளியாச்சு உட்காரு. இவ்வளவு குண்டாத்துக்கு 4 பேர் கடைக்கு வர வேண்டாம்? ஆமா உன் கடைக்கு 5-6 ஆள் வந்துட்டாலும் இருமா, 1 நிமிஷம் அமைதியா. வீடியோ கூட பாக்குறதுக்கு விட மாட்டான் நம்மள. காய்மா காய். யோ என் கடை தெரியுதாயா? இந்த குண்டாரி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கானே எனக்கு தெரியல. இந்த பூண்டு எவ்வளவு? இந்த பூண்டா 25 ரூபாக்கா. 25 ரூபாயா? சரி தாங்க, பூண்டு தாங்க. இந்த கிருணி பழத்தையும் போட்டுருங்க. உங்கள மாதிரி நல்லா உருண்டையா இருக்கலாம் வாங்க. நல்லா வேற எம்மா இந்த அப்படி வா. ஏ குண்டாதே. எம்மா எங்கம்மா போற? 100 ரூபாய்க்கு தான் காய் வாங்கினா 400 ரூபாய் வேணுமா வேண்டாமா? அட பாவி, தின்னு தான் குண்டாரான்னு பார்த்தா மண்டையிலே ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல. சுகந்திக்கு வேற வேலையே இல்ல போல. காலையிலே 10 மணிக்கு ஸ்டேட்டஸ் போட்டுருவா போல. நம்ம கூட லேட்டா தான் போடுறோம், ஒரு 11 மணிக்கு. இந்த காலையில இந்த வசனத்தை போடலன்னு எவன் அடிச்சான்? இதுல இந்த பிளஸ்ஸி வேற. நம்மளும் 4 ட்ரிப்புக்கு போய் அழகா ஸ்டேட்டஸ் வைக்கலாம்னு சொன்னா இந்த மனுஷன் நம்மள எங்கதான் கூட்டிட்டு போறான்? பால் வேற காய்ச்சி தொலைதா சீக்கிரமா. பாருங்களா எப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு. பால் பொங்குதுமா. பால் பொங்குது. ஐயோ பால். எவ்வளவு நேரம் தான் வேலை? இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம மொபைல்ல டைம் பாஸ் பண்ணாதான் நம்மளுக்கு டைமே போகும், மைண்டே ரிலாக்ஸ் ஆகும். என்னடா கத்திக்கிட்டு இருக்கா? அவே உட்காரு. இன்னும் ஸ்கூல் போக 20 நிமிஷம் இருக்கு, வருவேன். உனக்கு
உன் அப்பனே வர்றதால உனக்கு புத்தி இருக்கும். என்ன ஒரு நேரம் நீங்க இருக்க முடியா? யாரி நின்று இதுல போடு, ட்ரெஸ்ஸ போடு. நேரம் ஆகுதுன்னு. சாப்பிட்டியா? சாப்பிடலையா? எதுக்கு நின்னாம்ல சும்மா கிடந்து கத்திட்டு கிடக்கா? ஒழுங்கா நின்னு ஜோயலே. பட்டனை தச்சு வைங்கன்னு உங்க அப்பாட சொன்னேன். உங்க அப்பா பட்டனை கூட தச்சு வைக்கல. என்னது மாத்தி போட்டிருக்கேன்னு தெரியுதுல்ல? ஃபர்ஸ்டே சொல்லலாம்ல மாத்தி போட்டிருக்கு. ஓ ஒரு மொபைல்ல கொஞ்ச நேரம் என்னைய பார்க்க விடுதீங்களா? உன்னை ஸ்கூல்ல அந்த பிள்ளைக்கு கிறுக்கு முத்திட்டு உன்னை கொண்டு ஸ்கூல்ல தள்ளிட்டு நான் 2 மணி நேரமும் மொபைல்ல தான் இருக்கணும். போ போ அந்த பேக் எடு வா, பஸ் வந்து ஜோடியா. ஐயோ ஆனா யாமனி இப்படி வாய் பேசுற? போமா போமா. அட கடவுளை, இப்படி மொபைல பார்த்துட்டு இப்படி கூட்டிட்டு வந்துட்டேன். யாராவது பார்த்துட்டாங்களா? இல்ல ஜோயல் தங்கம், மாமா தங்கம். எவ்வளவு நேரம் வேலை? இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிட்டு. எல்லா நாளும் 7 மணி, காலை 7 மணிக்கே முடிச்சிருவேன். இன்னைக்கு 7:30 ஆயிட்டு. கொஞ்ச நேரம் போனையாவது பார்ப்போம். ஆமாடா. இல்ல இப்ப கிளம்பிட்டேன். மா சாப்பாடு ரெடியா? பேக் எடுத்துட்டு வா. கொஞ்ச நேரம் உட்காந்துரும். பேக் என்னதான் இருக்கு? பேக் மாமா ஒரு நிமிஷம் இருங்க. மாமா போகும்போது இந்த குப்பையை போட்டு வருங்க. போட்டு வருங்க. சரி, நான் வந்துட்டேன். நீ அங்க பைக் எடுத்துட்டு நான் வரேன். வந்து எல்லாம் வந்து சொல்றேன். நம்ம இவ்வளவு நேரம் ஆயிட்டு, இவனை வேற ஆளக்காங்களே, எங்க போனான்னு தெரியல. ஒரு போன் அடிச்சு பார்ப்போம். எப்பவுமே டப்பாவை திறந்த பிறகுதான் லைட்டா வாடை அடிக்கும் அந்த சமையல். இன்னைக்கு என்ன பேக்குக்குள்ள இருக்க போதுல இந்த வாடை அடிக்கி. நம்ம கச்சராவை வெட்டி பக்கத்துல நிக்க முடியாத அந்த வாடை அடிக்குமா இருக்கும். ஏன் பொண்டாட்டி எப்படி சமையல் பண்ணுவா? அவ சமையல் பண்ணாலே மணமணக்குன்னு எப்படி இருக்கும்? அதெல்லாம் வாடகை இல்ல எங்க இருக்கா? சீக்கிரம் வாயேன். ஆபீஸ் நேராவது சீக்கிரம் ஓடிவா. ஒருத்தன் பைக்கை வச்சுக்கிட்டு அவன் பைக்கு நம்ம காத்து நிக்க வேண்டியிருக்கு. மறுபடியும் ஹெவியா வாடை அடிச்சுக்கிட்டே இருக்க. இந்த இடத்துல கச்சரை கூட வேற இருக்காத. மட்டும் செய்யுது. என்னதுதான் பாப்போம். இது என்னது? கச்சடை பையில தூக்கிட்டு வந்திருக்காங்க. என்ன பைய தந்தா? ஆபீஸ் வரவங்க கச்சடை பைய தூக்கிட்டு வந்திருக்கா. சாய் இதுதான் இந்த வாடை அடிச்சுட்டு வந்திருக்கோம். ஐயோ மேல வேற போட்டுக்கான பேக்கு நினைச்சு ஐயோ உடம்பு சட்டை ஃபுல்லா நாருமே. ஐயோ எப்படி ஆபீஸ் போவேன்? இவனை நல்ல வேலை இவன் வேற வரல. இல்லைன்னா கழுவி ஊத்திருப்பான் நம்மள. சாய் அங்க வேற கேக்கு. அக்கா எப்ப பார்த்தா என்ன சரி போனாக்கு? எப்ப பார்த்தா போன்ல கையமா தான் இருப்பியோ. அவன் ஆபீஸ் போனா என்ன தந்து விட்டாங்க? எனக்கு என்ன தந்து விட்டேன்? பேக் என்னதான் இருக்கு. பேக் எங்க இருக்கா? அப்ப நான் எடுத்து கொண்டு போனேன். குப்பை பையில அன்னைக்கு தந்து விட்டானி. அம்மா நான் பேக் கையில தந்து. எப்ப பார்த்தா போன் கையமா இருந்தா அப்படிதான் மாத்தி தருவானி. இனி கொஞ்சம் பேச விடுங்க. நான் பேக் கையில தந்துட்டு குப்பை அம்மா நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு இருப்பேன். உனக்கு என்ன? நீ வீட்டுல இருக்க உனக்கு என்னது மொபைல்? ஃபர்ஸ்ட் மொபைல் நான் போன் பார்த்துட்டு இருக்கேன். சரியா? நீங்க வேலைக்கு போறதுக்கு இப்படி தான் போனோட போவீங்களோ? ஆமா நான் எப்படினாலும் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். வீட்டுல இருக்க பொம்பளைக்கு உனக்கு எதுக்கு போன்? ஃபர்ஸ்ட் போன் உடைச்சு போட்டது உனக்கு ஃபர்ஸ்ட். நான் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தரலையா? நான் போனை பார்த்தாலும் என் வேலையில நான் கரெக்டா தானே இருக்கேன். உங்க வேலையில நீங்க கரெக்டா இருக்கீங்களா? ஒரு நாள் உன் போனை உடைச்சி 2 துண்டு ஆகி போடுது. அது பரவாயில்லை. மாமா நீங்க இப்பவும் பேக் எடுக்காம தான் போறீங்க. பரவ வந்து கத்திட்டு இருக்காதீங்க. போங்க. ஆனந்தி எவ்வளவு நேரம் கதை தட்டிட்டே இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கா உள்ள இருந்து? ஆனந்தி தூங்கிட்டாளா? என்ன பண்ணிட்டு இருக்கா உள்ள? ஆனந்தி ஒரு
அப்புறம் தூங்கிட்டால ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு. ஹலோ ஹலோ, ஏன் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? பஸ் கதவு தரானி. அதான் வரேன் மாமா, வரேன் வரேன் வரேன். வாங்க வாங்க. என்ன நீ இவன் என்ன பண்ணிட்டு இருந்தா? இவன் என்ன பண்ணிட்டு இருந்தா நீ? எவ்வளவு நேரம் அடிச்சீங்க? எவ்வளவு நேரம் கதவு தட்டிட்டு இருக்கேன்? 15 நிமிஷமா கதவு தட்டிட்டு இருக்கேன். நீங்க போன் அடிச்சா நான் வந்துட்டேன்மா. கேட்டி நான் 15 நிமிஷமா கதவு தட்டிட்டு இருக்கேன். அக்கம் பக்கத்துல எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. சாரி மாமா, நான் ஹெட்போன் மாட்டினாதான் எனக்கு கேட்கல. நான் ஒரு ஸ்கிட் தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி சரி, சாரி சாரி. உனக்கு இந்த போனை நான் வாங்கி தந்தது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாத்துக்க. எப்ப பார்த்தா நீ போன்லயே இருந்துட்டு இருக்கா? சாரி மாமா. நான் வேலைக்கு போயிட்டு இந்த டைமுக்கு வருவேன்னு சொல்லி உனக்கு தெரியும். அந்த நேரத்துல நீ ஹெட்செட் மாட்டிட்டு உட்கார்ந்திருப்பியோ? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த போனை 2 துண்டா உடைச்சு போறேன்னா பாரு. சரி சாரி மாமா, நான் உண்மையில கவனிக்கல. உனக்கு புரியுது. நீ இது காதை மாட்டிட்டு இந்த வரது வாரிய. போ போய் சாய போடு. சரி. போன் போனதுக்கு வாடி பஸ். இங்க பாருங்களேன், இந்த மேபிலாக்கா என்ன ரீல்ஸ் போட்டிருக்காவன்ட்டு அவிய வீட்டுக்கார கூட சேர்ந்துக்கிட்டு. ஆமாக்கா, என்ன டான்ஸ் ஆடிருக்காவ. ஆனா பக்கத்து வீட்டுக்குள்ள இருக்கும்போது என்னடி பம்மிக்கிட்டு ஒரு நைட்டியையும் போட்டுக்கிட்டு என்னடி பம்மிக்கிட்டு இருப்பாவ. எத்தனை கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. 2000 லைக்ஸ். இந்த ரூபவதிய பாருங்கக்கா. ஆமா, அவிய போட்டிருக்க ரீல்ஸ் பரவாயில்லமா. ஆனா ஒண்ணு இவியலெல்லாம் பார்த்து தான்க்கா ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ரெட் கலர்ல ஒரு ஓட்னி போட்டு நான் ரீல்ஸ் போட்டிருக்கேன். அவ்வளவு அழகா எடிட்டிங் வேலை கூட ஸ்னோலின் நல்லா பார்க்க. நீங்க வேணும்னா ஒரு ரீல்ஸ்க்கு வீடியோ எடுங்க, ஸ்னோலின் உங்களுக்கு எடிட் பண்ணி தந்துருவா. நீங்க அப்லோட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கிடுங்க, லைக் வியூஸ் நமக்கு. புருஷன் காலை வெட்டாம இருந்தா சரி. ஆஹா, என் புருஷன் இதெல்லாம் பார்த்து வாயில அருவாள் எடுத்து வெட்டிடுவேன்னாரு. நான் சொன்னேன் வாய் ரொம்ப முக்கியம் நமக்கு அப்படின்னு சொல்லி சமரசப்படுத்திருக்கேன். இங்க வாழ்க்கை அப்படின்னா நமக்கு மொபைல் அப்படி இல்லாம என்ன வாழ்க்கை இருக்கு சொல்லுங்க. ஆமாக்கா, அது இது என்னமோ உண்மைதான். காலையில முடிச்ச உடனே நான் மொபைலை எடுப்பேன். பிறகு நானும் எழுப்பின உடனே சோத்த பொங்குனமா குழம்பு வச்சோமா. எனக்கு இந்த வேலையை பார்த்து எனக்கு பெரிய முடிச்ச உடனே 10 பேருக்கு நம்ம குட் மார்னிங் அனுப்பிதான் நம்மளுக்கே ஒரு குட் மார்னிங் மாதிரி இருக்கு. அது இல்லன்னா பேட் மார்னிங் ஆயிடுச்சு. பிறகு 10 குட் மார்னிங் அனுப்பணும், 10 குட் ஆஃப்டர்நூன் அனுப்பணும், 10 குட் நைட் அனுப்பணும். அப்புறம் எத்தனை பேர் அதை லைக் பண்ணிருக்காவ, நம்ம போட்ட அந்த அப்லோட் பண்ணதை எத்தனை பேர் பார்த்திருக்காவன்னு பார்த்துக்கிட்டே 5 நிமிஷம் ஒரு டைம் நான் டச் பண்ணி. பிறகு நான் வந்து Facebookல என் வீட்டுக்காருக்குள்ளயும் எனக்குள்ளயும் போட்டோய போட்டுட்டு எல்லாரும் சொல்லுதாவக்கா ஜோடி போறது அமோகமா இருக்குன்ட்டு. தெரியுமா, எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு நாளைக்கு எப்படி ஒரு குறைஞ்சது 2000 தடவையாவது நான் இந்த வாட்ஸ்அப்பை திறந்து பாத்துக்கிடுங்க. எனக்கு இந்த வாட்ஸ்அப் இல்லாம நான் இல்லவே இல்லை. தெரியுமா, இக்க நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? டெலிகிராம் யூஸ் பண்ணுவீங்களோ? டெலிகிராம் இல்லக்கா, நம்ம எல்லாம் ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப். அத சொல்லுங்க. ஸ்டேட்டஸ் வைக்கணும். காலையில முடிச்சதும் ஸ்டேட்டஸ் ஒரு போட்டோ நானே எடுத்துக்கிடுவேன். இப்படி ஆமா, வாலிய பிள்ளைகள் தான் இன்ஸ்டாகிராம்ல யூஸ் பண்ணதான். நமக்கு என்ன வயசாகி போச்சு, நம்மளும் வாலிய பிள்ளைகள் தான். நம்மளும் ஒரு இன்ஸ்டா ஐடி ஓபன் பண்ணிடுவோம். என்னக்கா சாயங்காலம் வாரீங்க, எனக்கு அப்படி ஓபன் பண்ணிடுவோம். வாங்க. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? கண்ணை எங்க வச்சுட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கிய? என்ன சாரி? எவ்வளவு வலிக்கு தெரியுமா? சாரி பூரி நின்னுட்டு. சாரி, நான் போன் பார்த்துட்டே வந்தேன், நான் கவனிக்கல. போனே பாருங்க, 2 கண்ணையும் போனுக்குள்ளே வச்சுக்கிடுங்க. காலையில என்ன டென்ஷன் படுத்து போங்க. மாமா, நான் அம்மா போன் பண்றாங்க, நான் பேசிட்டு வந்துறேன். ஒரு நிமிஷம் இருங்க. வாய சீக்கிரம் வேகமா நட. வீட்டுக்கு வா. சாரதா, ஐயோ யாரு சாரதா? ஐயோ என்னைய அறிவில்லையா உனக்கு? சாரிமா, நான் போன பாத்துட்டே வந்தேன். நான் சொல்லிட்டு தானே போனேன், நான் இப்போ போன் பேசிட்டு வரேன்னு. கையை பிடிச்சு இழுத்துட்டு போங்க கூட தெரியலையா? அவங்க கை எவ்வளவு குண்டு குண்டு இருக்கு அது கூட தெரியலையாமா? ஓ, புருஷனுக்கு கைய அடுத்த பொம்பளையால கைய பிடிச்சிட்டு இழுத்து போறானே, கேட்கறதுக்கு உனக்கு துப்பு இருக்கா? அதை விட்டுட்டு என்ன கை குண்டுன்னு ஒல்லி ஒல்லியாட்டு நீ இதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டியா ஜான்சியாக்கா? நான் என்னத்த சொல்ல, மூளை இல்ல இந்த ஆளுக்கு. நம்ம நீ என்னம்மா இப்படி புருஷனை வச்சுக்கிட்டு பெரிய இது பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, ஒரு அழகான பொம்பளை ரோட்ல நடக்க முடியுதா? இவங்க கிட்ட எல்லாம் என்ன பேச்சு? வாங்க. ஐயோ, முதல்ல பொண்டாட்டிய பாதுகாத்துட்டு போயா. நீ வேற நீ வாமா நான் பேருவோம். கேஸ் விடுங்களா சார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
மறுபடியும் உங்களை ஒரு குறும்படத்தின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மொபைல் என்கிற வார்த்தை சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் ஒரு நாளைக்கு குறைந்தது 100கணக்கான தடவை வாயிலிருந்து உபயோகிக்கிற ஒரு வார்த்தையாக இன்றைக்கு மாறிவிட்டது. இந்த மொபைல் ஒரு மனிதனுடைய கைகளில் இல்லாமல் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இந்த மொபைல் வந்திருக்கிறது. இந்த மொபைலை கையில் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உலகமே அடங்கி இருக்கிறது. இந்த மொபைல் கையில் எடுத்து அதில் வீடியோ, ரீல்ஸு, இல்லை சோசியல் மீடியாஸ், மூவி, இன்னும் பலதரப்பட்ட காரியங்களை மொபைலில் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நேரம் போவதே தெரியாத அளவுக்கு அந்த மொபைலானது அவனை அடிமைப்படுத்தி அவனுடைய நேரத்தை எல்லாம் அப்படியே உறிஞ்சுகிற ஒரு ஆயுதமாக இன்றைக்கு மொபைல் இருக்கிறது. இந்த மொபைலை நிறைய காரியங்களுக்கு, நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணாலும் தவறான காரியத்திற்காக யூஸ் பண்ணுகிற கூட்டங்கள் தான் இன்றைக்கு அதிகம். இந்த மொபைலை தவறாக யூஸ் பண்ணுகிறதுனால குடும்பங்களில், இன்னும் சமுதாயத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த மொபைல் நம்முடைய கையில் இருக்கும் பொழுது இதை எப்படி யூஸ் பண்ண வேண்டும், எவ்வளவு நேரம் யூஸ் பண்ண வேண்டும் என்கிற ஒரு ஞானம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மிக மிக முக்கிய அவசியமாக தேவைப்படுகிறது. அதனால தான் பிரியமானவர்களே, இந்த மொபைலை குறித்து மறுபடியும் ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இந்த மொபைல்னால் வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகள், இந்த மொபைலை யூஸ் பண்ணும்போது ஞானம் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அதில் வருகிற ஆபத்துக்கள், விபத்துக்கள், குடும்பத்தில் சண்டைகள், இது எல்லாம் மொபைல்னால் வருகிற காரியம். இந்த மொபைலை குறித்து நான் சர்ச் பண்ணும் பொழுது இந்த 4 மாதத்துக்குள்ளாக மாத்திரமே கார் டிரைவ் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, பைக் டிரைவ் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது மொபைலை பயன்படுத்தி பேசுகிறவர்கள் 3000 பேர் இறந்திருக்கிறார்களாம். 2022 வருஷத்தில் 13 லட்சம் ஆக்சிடெண்ட் இந்த மொபைல், அவர்கள் கார் ஓட்டும் பொழுதும், வாகனத்தை ஓட்டும் பொழுதும், பைக் ஓட்டும் பொழுதும், நடந்து போகும் பொழுதும் உண்டான ஆக்சிடெண்ட். தேவ பிள்ளைகளை, எவ்வளவு ஒரு கண்ணீரை வரவழைக்கிற காரியம் பாருங்கள். 3000த்திற்கு அதிகமான பேர் இறந்து விட்டார்கள். அவங்க குடும்பத்தில் எவ்வளவு சமாதான இழப்பு, எவ்வளவு வேதனை, எவ்வளவு கண்ணீர். ஒரு நிமிடம் அஜாக்கிரதையினால் வருகிற அழிவு பல ஆண்டுகள் போனாலும் அதனுடைய சமாதானத்தை அது திரும்ப கொண்டு வர முடியாது. ஒரு இழப்பு ஒரு குடும்பத்தில் பெரிய ஒரு சமாதான இழப்பை கொண்டு வந்து விடுகிறது. ஒரு நிமிடம் பண்ணுகிற தவறு, ஒரு சில செகண்ட்ஸ் நம்ம பண்ணுகிற தவறு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுகிறது, ஆபத்தில் கொண்டு போய் முடிகிறது. இந்த மொபைல் ஃபோனை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது வசனம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 6:12, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். எவ்வளோ அழகாக கொரிந்தியரில் வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. அப்போ எது தகுதி உள்ளது, எது தகுதி இல்லாதது என்பதை நாம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். என் கையில் மொபைல் இருக்கிறது, இந்த மொபைலை யூஸ் பண்ண எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த மொபைலில் உட்கார்ந்து மணிக்கணக்காக என்னால் உட்கார முடியும், மணிக்கணக்காக தேவையில்லாத காரியங்களை பேச முடியும், மணிக்கணக்காக உட்கார்ந்து தேவையில்லாத வீடியோக்களை பார்க்க முடியும், அசுத்தமான காட்சிகளை பார்க்க முடியும், சினிமாவை பார்க்க முடியும். இன்னும் தவறான மனிதர்கள் மூலமாய் கள்ள தொடர்பு வைத்து பல மணி நேரங்கள் பேச முடியும். அதிகாரம் எனக்கு இருக்கிறது, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. நான் பயன்படுத்துகிற அந்த மொபைல் எனக்கு தகுதி உண்டாக்குகிற காரியமாக இருக்கிறதா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் ஒன்றிற்கு அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். இன்றைக்கு ஒரு போதைக்கு அடிமையானதை போல மனிதன்
மொபைலுக்கு அடிமையாகி இருக்கிறான். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 to 5 hours ஒரு சாதாரண மனிதன் கூட அந்த மொபைல் இல்லாமல் வாழ முடியலை. ஒரு நாளைக்கு 4லிருந்து 5 மணி நேரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திருடுகிற ஒரு வெப்பன்ஸாக இன்றைக்கு மொபைல் இருக்கிறது. ஆனால் இந்த மொபைலை பாருங்களேன், நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். ராத்திரி நேரம் மொபைலை எடுத்து நீங்கள் உட்கார்ந்தீங்க அப்படின்னா அந்த ரீல்ஸையோ இல்லை அப்படின்னா ஷார்ட்ஸையோ இல்லைன்னா ஏதாவது சோசியல் மீடியா அந்த வீடியோக்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. அதை எடுத்து நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்தை அது உறிஞ்சு கொண்டே இருக்கும். எப்போ நீங்கள் மொபைலை எடுத்தீங்களோ அந்த நேரத்திலிருந்து அது உங்களுடைய நேரத்தை வீணடித்து கொண்டே இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. திடீர்னு நீங்கள் பார்க்கும்போது 1 மணி நேரம் ஆயிருக்கும், 2 மணி நேரம் ஆயிருக்கும். அப்போ இந்த மொபைல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நேரத்தை திருடி கொண்டிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 5:16, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் நம்ம பிரயோஜனமான காரியத்திற்காக நம்ம யூஸ் பண்ணாமல் நம்முடைய நேரத்தை பல மணி நேரம் இந்த மொபைலில் நம்ம செலுத்துகிறோம். இன்னும் அந்த மொபைலை நம்ம பார்க்கும் பொழுது மெய் மறந்து பாருங்கள், கிச்சன் ரூமில் சமையல் பண்ணிவிட்டு அதில் நிறைய தவறுகளை செய்கிறோம். புருஷன் வர்றது கூட தெரிய மாட்டேங்குது. இந்த நாடகத்தில் கூட ஸ்கூலுக்கு போகிற ஒரு தாய் தான் பிள்ளையுடைய கையை பிடிச்சி கூட்டுக்கு போகிறது போல இன்னொரு பிள்ளையுடைய கையை பிடிச்சிட்டு போகிறார். இது உண்மையில் நடந்த சம்பவங்கள் எங்களுடைய ஏரியாவில். தேவ பிள்ளைகளே, இதில் நாங்கள் போட்டிருக்கிற காட்சிகள் அனைத்தும் உண்மையில் ஒவ்வொரு வீடுகளிலும் நடக்கிறது, வெளியே நடக்கிறது. மொபைலை யூஸ் பண்ணிவிட்டு மெய்மறந்து பேசும் பொழுது நிறைய பேர் கீழே குழியில் விழுந்து விடுகிறார்கள், நிறைய பேர் மேலே இடித்து விடுகிறார்கள். அது நிமித்தமாக சண்டைகள், புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இடையில் இந்த மொபைல் யூஸ் பண்ணுவது மூலமாக எவ்வளவோ சண்டைகள் நடக்கிறது. கணவன் மனைவிக்கு தெரியாமல் பாஸ்வேர்டு வைக்கிறது, மனைவி கணவனுக்கு தெரியாமல் பாஸ்வேர்டு வைக்கிறது. இப்படி இந்த மொபைலை தவறான காரியங்களுக்காகவே யூஸ் பண்ணுகிற ஒரு பெரிய ஒரு பொல்லாத ஒரு காரியமாய் இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளும் அதே போல் பெற்றோர்களுக்கு தெரியாமல் இந்த மொபைல் மூலமாக இவ்வளவு தவறு செய்கிறாங்க. கேம்ஸுக்கு அடிக்ட் ஆகிறாங்க. கேம்ஸு பல மணி நேரம் அவங்க வாழ்க்கையை ஒரிஞ்சு விடுகிறது பெரியமானவர்களே. ஆனால் தேவ சமூகத்தில் இருந்து ஒரு அரை மணி நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெபிக்க முடிகிறதா? வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாலே கொட்டாவி வருகிறது, கண்களில் தூக்கம் வருகிறது. முழங்கள் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாலே தூக்கம் வருகிறது. அப்போ பாருங்கள், எந்த காரியத்தில் நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள்? வேதவசனம் சொல்லுகிறது, மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாட்களில் கணக்கு கொடுக்க வேண்டுமா? அப்போ வீணான வார்த்தைகள் இந்த மொபைல் மூலமாக எவ்வளவோ பேசுகிறோம். தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனோடு எத்தனை பேர் பேசுகிறோம்? தேவ பிள்ளைகளே, எது நமக்கு பிரயோஜனமோ, எது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமோ, எது நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வருமோ அந்த காரியத்தையே பேசுவோம். அந்த காரியத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொண்டு போவோம். நம்முடைய நேரத்தை திருடுகிற, குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழக்க பண்ணுகிற, அநேக இழப்புகளை கொண்டு வருகிற, அநேக உடல் பாதிப்புகளை கொண்டு வருகிற இந்த மொபைலுக்கு தயவு செய்து இதை பார்க்கிற ஒருவர்கள் கூட நீங்கள் அடிமைப்படக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அதனால தான் அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. முதல்ல தீத்து 3:3 சொல்லுகிறது, முற்காலத்திலே நாமும் புத்தி இல்லாதவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம். ஆனால் ரோமர் 6:22 சொல்லுகிறது, இப்பொழுதோ நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா! எவ்வளவு அழகான வார்த்தை சொல்லுகிறது. முற்காலத்தில் புத்தி இல்லாமல் கீழ்ப்படியாமல் வழி தப்பி பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டு இருந்தோம். இந்த மொபைல் இன்றைக்கு அநேகர் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. புத்தி இல்லாதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், இந்த மொபைல் மூலமாய் வழி தப்பி நடக்கிறவர்கள் நிறைய வழிகளில் தவறான வழிகளுக்கு நேராக இந்த மொபைல் கொண்டு போகிறது. பலவிதமான இச்சைகளை இந்த மொபைல் தூண்டுகிறது.
பலவிதமான இச்சைகளை இந்த மொபைல் உங்கள் சரீரத்துக்குள்ளும் சிந்தனைகளுக்குள்ளும் எண்ணங்களுக்குள்ளும் கொண்டு வருகிறது. இது எல்லாம் அடிமைத்தனத்தை குறிக்கிறது. ஆனால் இப்பொழுதோ ரோமர் 6:22 நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கிற பலன், முடிவோ நித்திய ஜீவன். நாம் யாருக்கு அடிமையாக வேண்டும்? கிறிஸ்துவுக்கு அடிமையாக வேண்டும், தேவனுக்கு அடிமையாக வேண்டும். அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கணும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வேதத்தை வாசிங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மொபைலை எடுத்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், எத்தனை தடவை ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், எத்தனை தடவை என்னென்ன மெசேஜ் வருகிறது என்பதை நான் பார்க்கிறேன். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், அது உங்களை எவ்வளவு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த மொபைல் மூலமாக நேரம் திருடப்படுகிறது, குடும்பத்தில் சமாதான இழப்பு உண்டாகிறது, உறவுகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் பேசாமல் தனித்தனியாக ஒரு செப்பரேஷனை கொண்டு வருகிறது. மொபைல் மூலமாக ஆண்டவரே, எனக்கும் என் மனைவிக்கும், எனக்கும் என் புருஷனுக்கும், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும், எனக்கும் என் சொந்தங்களுக்கும், எனக்கும் என் தேவனுக்கும் ஒருபோதும் ஆண்டவரே பிரிவு வரவே கூடாது. அது எனக்கு அடிமை, நான் அதற்கு அடிமை இல்லை என்கிற ஒரு உறுதியான ஒரு எண்ணங்களோடு, திட்டங்களோடு, வைராக்கியத்தோடு இந்த மொபைலை யூஸ் பண்ணுற நாம எந்த ஒரு காரியத்திலேயும் இந்த மொபைல் மூலமாக எனக்குள்ள பிரச்சனை வரவே கூடாது, என் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரவே கூடாது, என் உறவுகளுக்குள்ள பிரச்சனை வரவே கூடாது, அப்படி நான் அதை பயன்படுத்துவேன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு நல்ல ஒரு ஞானம் பெற்றவர்களாக காலத்தை பிரயோஜனப்படுத்தி, நாட்களை பிரயோஜனப்படுத்தி கர்த்தருக்காக ஓடுவோம். இன்னும் நிறைய காரியங்கள் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவழிக்க வேண்டியது இருக்கிறது. அந்த காரியத்திற்காக உங்கள் நேரத்தை செலவிடுங்க. குடும்பத்துக்காக செலவிடுங்க, பிள்ளைகளோடு செலவிடுங்க, உறவுகளோடு செலவிடுங்க. இப்படிலாம் நீங்கள் செலவிடும் பொழுது உங்கள் பந்தம், உறவு அதிகரிக்கும். தேவனிடத்தில் நீங்கள் அதிக நேரத்தை கொடுக்கும் பொழுது பரிசுத்தம் உண்டாகும், பரலோகத்துக்கு போகிற பாக்கியம் கிடைக்கும். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, இந்த மொபைல் மூலமாக நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. இன்றைக்கு இந்த மொபைல் ஒரு மனிதனையும் ஒரு மனுஷையும் அடிமைப்படுத்தி வைக்கிறத பார்க்குறோம். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு இந்த மொபைலில் அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவோ சண்டைகள், எவ்வளவோ இழப்புகள், உறவுகளுக்குள்ள எவ்வளவோ விரிசல்கள் உண்டாகிறத நாங்கள் பார்க்குறோம்ப்பா. தகப்பனே, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இதை பார்க்கிற அது யாராக இருந்தாலும் ஒரு உறுதியான ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். இந்த மொபைல் எனக்கு அடிமை, நான் அதற்கு அடிமையாக மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு நம்முடைய பிள்ளைகள் இனி வருகிற காலங்களில் நேரத்தை பிரயோஜனப்படுத்த, காலத்தை பிரயோஜனப்படுத்த, நேரம் கிடைக்கும் பொழுது தேவனோடு பேச, குடும்பத்தோடு நேரங்களை செலவிட ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. அப்படிப்பட்ட ஞானத்தையும் கிருபையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, இப்படி அடிமைப்படுத்த நினைக்கிற இந்த பொல்லாத சத்துரு இந்த மொபைல் மூலமாய் இந்த உலகத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற, வாலிபர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற, சிறு பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற இந்த பொல்லாத சாத்தானுடைய தந்திரங்களில் இருந்து, திட்டங்களில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிற, உணர்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை பலத்தை கொடுங்க. இதிலிருந்து வெளியே வருவதற்கான கிருபையை கொடுங்க. உங்கள் நாமமே மகிமைப்படட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து இந்த ஆர்பிடி மும்பை சேனலுக்காக நீங்கள் ஜெபியுங்க. உங்களால் இன்னும் நம்ம இந்த ஆர்பிடி மும்பை சேனலில் இந்த மீடியா மினிஸ்ட்ரியில் நிறைய காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கிறது. அது எல்லாம் ஒவ்வொன்றாக செயல்படுத்த வேண்டும். இந்த ஊழியத்தை இன்னும் பெருக்க வேண்டும். அநேக ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உங்களுடைய ப்ரோக்ராம் மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நிறைய தவறுகளிலிருந்து நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான பேர் எங்களுக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். எங்களோடு ஃபோனில் பேசி எங்களோடு தங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்திருக்கிறார்கள். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் அட்வான்ஸாக இதை நாங்கள் கொண்டு போக வேண்டியிருக்கிறது. அவனுடைய கிருபையினால் ஒரு சிஸ்டம் வாங்க ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். ஒரு சின்ன ஒரு கேமரா வாங்க ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். விசேஷமாக இன்னும் நிறைய நாங்கள் அப்டேட்ஸ் பண்ண வேண்டியிருக்கிறது. இந்த மீடியா மினிஸ்ட்ரிக்கு கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் உதவ ஏதாவது காணிக்கைகளை கொடுத்து இந்த ஊழியம் இன்னும் வளரட்டும் என்று சொல்லி, ஆமென். இந்த மீடியா மினிஸ்ட்ரிக்கு கர்த்தர்
உங்களுக்கு கொடுக்க உங்கள் உள்ளத்தில் ஏவுவார் என்றால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜிபே நம்பர், வாட்ஸ்அப் ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர், எங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் நாங்கள் தருகிறோம். நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்காக நீங்கள் காணிக்கை எங்களுக்கு கொடுக்கலாம். அதை நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்காகவே பயன்படுத்தி இன்னும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும் அநேக பிரஜாதிகளுக்குள்ள அவனுடைய வார்த்தை கடந்து போவதற்கும் அது உதவியாக இருக்கும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.